இங்க ஒரு கண்ணு தெரியாத அம்மா அவங்களோட பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வராங்க. ஆனா அந்த பொண்ணு இவங்க வெளியில நிக்கிறத பார்த்ததும் அவளோட பேக்ல இருக்கிற மணியை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு வெளியில போயிடுறா. ஏன்னா இவளோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது. சோ சவுண்ட வச்சுதான் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களை அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா அசிங்கம் நினைக்கிறா. ஆனாலும் இவ அவங்கள கிராஸ் பண்ணும்போது அவ தான் கிராஸ் பண்ணி போறான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ வீட்டுக்கு வந்ததும் எதுக்காக அப்படி செஞ்சான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இவளோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த பேஜரோட சவுண்ட் கேக்குது. அதை பார்த்தது இவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து அந்த பேஜரை வாங்கி உடைச்சிடுறாங்க. சோ அந்த கோவத்துல வீட்டை விட்டு வெளியில போயிடுறா. இப்ப நைட் ஆகியும் பொண்ணு வீட்டுக்கு வரலையான்னு பதறி போய் கண்ணு தெரியாத அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரோடா இவளை தேடிக்கிட்டு போறாங்க. கடைசியா வேற வழி இல்லாம போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. போலீஸும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு உடம்ப அடையாளம் கட்ட சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க அம்மாவும் உயிரை கையில பிடிச்சிட்டு அதை தொட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அது இவங்க பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரலையான்னு மழையில நினைச்சுக்கிட்டு தேடிட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் இவங்க தேடியுமே எங்க போயிருப்பான்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா.